நம்ம டெல்லியிலேருந்து புறப்பட்டு ஆக்ரா போய்கிட்டு இருக்கோம். ஆக்ராவில் அக்கமடேஷன்லாம் புக் பண்ணிட்டோம். இங்கே வந்து காரைக்காலைக்கான் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கேருந்து வந்து ஆக்ராவுக்கு செப்பரேட்டாக பஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். உள்ளூரே பழைய பஸ் ஸ்டாண்டு போட்டிருக்கு. நம்ம ஆக்ரா போய்கிட்டு இருக்க வழியில் மதுரா கிட்ட பஸ் டிரைவருக்கும் சாலையில் பயணித்த பொதுமக்கள் சிலருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல பஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று மார்னிங் புறப்பட்டோம் ஆக்ரா. ஸோ நேற்று ஈவினிங் வந்தோம். நேற்று ஈவினிங் வந்துட்டு நம்ம ரூமை பிடிச்சி பைக் ரெண்டல் எடுத்தேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்ம தங்கி இருக்கிற இது வந்து ஆக்ராவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு வில்லேஜ் சைடு. ஸோ இங்கே வந்து ஒரு ஹோம் ஸ்டே ஒன்று சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை புக் பண்ணி இதில் ஸ்டே பண்ண ஆரம்பித்தோம். டைனிங் ஏரியா அது இல்லாமல் 1 2 3 கிட்டத்தட்ட 4 ஸ்டே இருக்குது, ஹோம் ஸ்டே. அந்த ரியல் ஸ்டேயில் வச்சு கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி ஹோம் ஸ்டே மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ சீப் ப்ரைஸில் என்ன சொல்கிறது, வந்து தங்கிட்டு பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு ஒரு நல்ல இடம், சிட்டியை விட்டு வெளியில். ஆக்ரா இவ்வளோ பெரிய ஊர்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆக்ரா வந்து இட்ஸ் ஓகே, இது வந்து தாஜ்மஹாலுக்காக அட்ராக்ஷன் ப்ளேஸ் இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சிட்டி இருக்கும்னு எனக்கு சுத்தமாக அவேர் இல்லை. பட் ஆனால் ஆக்ரா வந்து ரொம்ப பெரிய ஊர். ஸோ அதையுமே வந்து நம்ம இன்றைக்கி வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னாக்கா, தாஜ்மஹாலை விசிட் பண்ணுவோம். தாஜ்மஹாலை விசிட் பண்ணி vlog ஷூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ராவை டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரியாக இப்போ டைமு 10:34. நம்ம ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலுக்கு புறப்பட்டு போகலான்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கிளம்பி பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் இங்கே மழை பிடிச்சிச்சு. 10 மினிட்ஸ் மழைக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம புறப்பட்டு போனோம். போய் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தாஜ்மஹால் போகலாம். தாஜ்மஹால் பக்கத்தில் ஒரு தாபா இருந்துச்சு. ஸோ இந்த தாபாவில் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே நம்ம வந்தோம். Yes, but I have to go inside there. I don't have time much. So that's what. Sit down. ஸோ வியூவர்ஸ், நம்ம டெல்லியில் இன்றைக்கி ரிக்ஷா ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த இடத்துல ஓட்டக்கூடாதுங்கிறாரு. இது வந்து லைசன்ஸுக்கு வாங்கி அவங்க ரிக்ஷா ஓட்டுறத நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. வெளியில் இருந்தால் பண்ணலாம், இந்த லைனில் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் என்னை ஓட்ட விட மாட்டேங்கிறீங்களே. பேட்ரி வெஹிக்கிள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுவுமே வந்து லோ காஸ்ட்டு தான். பட் இந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு, வலுக்கட்டாயமாக நம்மளை ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. பரவாயில்ல, அவருக்காக போகிறோம்.
சார் ஃபைனலாக நம்ம தாஜ்மஹாலுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் தாஜ்மஹாலை பார்ப்போம்.